கவிதை எழுதுபவன் கவி என்று. கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவி. கவி பாடும் திறமையால் நம் அனைவரின் கவர்ந்த பாரதியை பற்றி என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த என்னை ஆட்கொண்ட பாரதியின் வரிகள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, உச்சி மீது வான் இருந்த வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. பெண் விடுதலை. பாரதி காலத்தில் பெண் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவள் விழிப்புணர்வு பெற கல்வி கல்வி முதல் ஆயுதமாக்கப்பட்டது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என அறிவில் சிறந்த பெண்களை இழிவுபடுத்தினார். ஒரு ஆண் கல்வி பெற்றால் அவன் மற்றும் கற்றதாகும். ஆனால் ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த குடும்பமே கல்வி பெற்றதாகும். இனி பிறக்கும் ஒவ்வொரு சிசுவும் நிச்சயம் நிச்சயம் பெண்ணை பிறப்பதில் பெருமை கொள்ளட்டும். ஆகவே உன் நக்கீல் சிலைகளை விரித்து இன்னும் பல சாதனைகள் புரிந்து சரித்திடம் படைத்திட எழுந்து வா பெண்ணே. தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும். தொடரட்டும் பெண்களின் நீண்ட பயணம், இன்னும் பல் வளரட்டும், இவள் புகழ் பரவட்டும். மண்ணில் பெண்ணாக பிறந்து விட்டோம், கன்னியாக வளர்ந்து விட்டோம், தாரமாக உதிர்ந்து விட்டோம், தாயாக தங்கி விட்டோம். வார்த்தை முழுமை அடைந்ததா பெண்ணே? அடையாளம் கொள், முயற்சி செய், ஓடு ஓடு ஓடு. உன் கால் ஓய்வெடுக்க நினைத்தான், நீ நினைத்ததை அடைந்து அடையாளம் கொண்டாயா என்று திரும்பி பார். நாம் விடுதலை பெற வீரத்தோடும் விவேகத்தோடும் மசராக துணிச்சலோடும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். பிறந்தை பெண் குழந்தையாயினும் ஆணுக்கு நிகராக அனைத்து கலைகளின் கற்று கல்வி, விளையாட்டு, குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, சிலம்பம், வளரி, ஈட்டியெடுத்தல் என பல்வேறு போர்க்கலைகளை கற்றறிந்தார். வேலுநாச்சியாருக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். காற்றும் உன் புகழ் பாடும், வரலாறு உன் வீரம் கூறும். வீரம் இளைந்தங்கள் மண்ணில் அந்நியரை எதிர்த்த முதல் பெண்ணே. அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் மண்ணை மீட்டெடுத்த வீரத்தமிழச்சி ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.